ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ராவல் vlogs. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தா கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு. அங்கே ஏதோ ஒரு பார்க் இருக்கா பிரிட்ஜுக்கு பக்கத்தில், கோல்டன் கேட் பிரிட்ஜ் பக்கத்தில். ஸோ இது என்ன பார்க்குன்னு பார்த்தா கோல்டன் கேட் பார்க்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து கோல்டன் கேட் பார்க்கு. ஸோ இதில் பார்த்தா இந்த சயின்ஸ் மியூசியம் இருக்குது. பார்க்கை சுற்றி நிறைய இது இருக்குது, நிறைய அட்ராக்ஷன்லாம் இருக்குது. சுற்றி விதவிதமாக இதெல்லாம் இருக்குது இங்கே வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து இங்கே நிறைய பிக்னிக் ஸ்பாட்டு நிறைய இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அங்கே வந்து நிறைய அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வீக்கெண்ட்னாலே அவ்வளோ க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க வீக்கெண்ட்னால. ஸோ அவங்கவுங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து நானும் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். செம்மையாக இருக்குது இந்த டயத்துக்கு வந்தாலே. டைம் ஸ்பெண்ட் இப்போ பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்ததான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கர் பீச்சுன்னு சொல்லி, பேக்கர் பீச்சு கோல்டன் கேட் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பீச்சில் பார்த்தா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இங்கேருந்தே ஒரு ஃபோட்டோவில் நம்மளுக்கு கோல்டன் கேட் பிரிட்ஜ் வியூ தெரியுது, கிளியராகவே தெரியுது. செம்மையாக எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பீச்சில் வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்போ பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியை நோக்கி அப்படியே டவுன்டவுன் சுற்றி நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியும் போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அப்படியே நம்ம வந்து ஓக்லாண்டில் இருக்க ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து அல்மேடா ராபர்ட் க்ரௌன் ஸ்டேட். இப்போ திருப்பி ஃபோக்ஸ் தான். அப்புறம் நான் அல்மேடா பீச் பார்த்தா பேக்கர் பீச்சுன்னு திருப்பி போட்டால் பரவாயில்ல தான் வீடியோ எடிட் பண்ணி நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தா சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன் வழியாகவே போயிட்டு அப்படியே நம்ம நோக்கி இதுக்கு போயிட்டுருக்கோம். அல்மேடா பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே தான் நம்ம போய் சன்செட் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அல்மேடா பீச்சுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்கர் பீச் மாதிரியே நிறைய பேர் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தண்ணியில் குளித்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சன்னு பின்னாடியே சூப்பராக தெரியுது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன் டவுனும் தெரியுது. இங்கேயே செம்மையாக இருக்குது. இந்த பீச்செல்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு நிறைய பேர் இந்த பீச்சுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக போச்சு. அப்படி சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் எல்லாம் பண்ணி எல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. ஓகே,